من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واتقوا الله وأطيعوه لعلكم ترحمون، واتقوا الله وأطيعوه لعلكم تفلحون. الله تعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف، فإن كرهتموهن عسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: أكمل المؤمنين إيمانا أحسنكم خلقا، خياركم لنسائهم وأنا خير لأهلي. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் தலைவர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபு தாபிஈங்கள், நாளை கியாமத்துடைய நாள் வரும் வரையில் வர இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அருள் சுரங்கக்கூடிய அவனுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்திருக்கும் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, வாழ்வில் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா தருணத்திலும் சொல்லிலும் செயலிலும் என்னையும் உங்களையும் படைத்து என்றும் உங்களுடைய சொல்லையும் செயலையும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கும்படி முதலில் அடியேனாகிய எனக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஃபத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய பெரியார்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் வாழ்கின்ற எமது இல்லற வாழ்க்கை, நானும் நீங்களும் வாழ்கின்ற எமது குடும்ப வாழ்க்கை சீராக சிறப்பாக அமைய வேண்டும் என்றால், நிம்மதியாக சந்தோஷமாக அமைய வேண்டும் என்றால், நானும் நீங்களும் எந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிறோமோ, எந்த மனைவிக்கு பொறுப்பாக இருக்கிறோமோ, அந்த மனைவிக்கு நல்லொரு கணவனாக, அந்த குடும்பத்தினர்களுக்கு நல்லொரு தந்தையாக வாழ்வதன் மூலம்தான் எங்களுடைய குடும்பம் நிம்மதியாக, எங்களுடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, திருமணத்தின் ஊடாக எனக்கும் உங்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த பந்தத்தினூடாக, உறவினூடாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரக்கூடிய பகுமதியை குர்ஆனிலே பேசுகிறான். வமின் ஆயாத்திஹி, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் இந்த உலகத்தில் எத்தனையோ அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான், எத்தனையோ அருட்கொடைகளை, அருள் பாக்கியங்களை வைத்திருக்கிறான். அந்த அருட்கொடைகளில், அந்த அருட்பாக்கியங்களில் ஒரு அருட்பாக்கியம் என்ன தெரியுமா? அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா. ஆண்களே, உங்களுக்குண்டான ஜோடியை, உங்களுக்கு பொருத்தமான மனைவியை, துணைவியை உங்களிலிருந்தே நாங்கள் படைத்திருக்கிறோம். எதுக்காக வேண்டி? லிதஸ்குனு இலைஹா, உங்களுக்கு விருப்பமான ஜோடியை நீங்கள் தெரிவு செய்து, உங்களுக்கு பொருத்தமான ஜோடியை நீங்கள் தெரிவு செய்து திருமணம் முடித்து, அந்த திருமணத்தினூடாக
நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த திருமண பந்தத்தை நாங்கள் உலகத்திலே அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் எதிர்பார்க்கின்ற நிம்மதியை, நாம் எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை இந்த மனைவியின் ஊடாக நான் அடைய வேண்டும் என்றால், முதலாக நான் ஒரு அழகான ஒரு கணவனாக, சிறந்தொரு கணவனாக இந்த மனைவிக்கு முன்னால காட்சி அளிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது. ஹஜ்ரத் முஆவியா இப்னு ஹைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், மா ஹக்கு அஹதினா யா ரசூலல்லாஹ் அல ஸௌஜா, எங்கள்ல நாங்க கணவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, கணவனாக வாழ்கின்ற நான் அல்லது கணவனாக வாழ்கின்ற நாங்கள் எங்கட மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இவை என்று எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வினவுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அபூதாவுதிலே வரக்கூடிய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விடயங்களை எண்ணி சொன்னார்கள். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் 5 பண்புகளை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு முதலாவது சொன்னார்கள், அன்து திமஹா இதா தஐப்த. ஹைதாவே, முஆவியாவே ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு உணவளிக்க கூடியவனாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு அன்தக்ஸுஹா இதா தஸைத, நீங்கள் ஆடை அணிவதாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கும் நீங்கள் ஆடை அணிவிக்க வேண்டும். மூன்றாவது சொன்னார்கள், வலா தத்ரிபில் வஜ்ஹ, உங்களோட மனைவிக்கு நீங்கள் அடிக்க வேண்டாம். நாலாவது சொன்னார்கள், வலா துகப்பிஹ், உன் மனைவிக்கு முன்னால தேவையில்லாத அருவருப்பான வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகளை கொட்டி கொட்டி உன் மனைவியை நீ கேவலப்படுத்த வேண்டாம். வலா தஹ்ஜுர் இல்லா ஃபீ பைத்திஹா அல்லது இல்லா ஃபில் பைத், உன் மனைவியை நீ வெறுப்பதாக இருந்தால், அவளோடு கோபிப்பதாக இருந்தால், அவளுடைய கோப தாபங்கள் அனைத்தும் உன்னுடைய வீட்டுக்குள்ளுக்கு மட்டிடப்பட்டதாக, வரையறையிடப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கணவன்மாருக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நான் என்னுடைய மனைவியினூடாக நிம்மதியை அடைய வேண்டும் என்றால், நான் ஒரு சிறந்த கணவனாக மாற வேண்டும் என்றால், முதலாவது அந்த கணவனுடைய பொறுப்பு தன்னுடைய மனைவிக்கு உண்ண கொடுப்பது, தன்னுடைய மனைவிக்கு உடுக்க கொடுப்பது. இஸ்லாத்துடைய பார்வையில யாருக்கு தான் திருமணம் முடிச்சு தன்னுடைய மனைவியை பார்க்கக்கூடிய, உண்ண கொடுப்பதற்கு, தின்ன கொடுப்பதற்கு வசதி இல்லையோ அவனுக்கு திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாத்து அனுமதி கிடையாது. நபி அவர்கள் வாலிபர்களை பார்த்ததைத்தான் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்கள யாருக்கெல்லாம் உடல் பலம் இருக்குது, திருமணத்துக்கு பின்னால் உங்களுடைய மனைவிமார்களை இந்த குறையும் இல்லாமல் நிறையாக உணவிலே, உடையிலே, வீட்டுடைய விடயத்திலே, அவளுடைய தேவைகளிலே இந்த குறையும் இல்லாமல் அவளை பார்ப்பதற்குண்டான வசதி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறதோ ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் முடிக்கட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உபார்ந்தவர்களே, எனவே இஸ்லாம் எங்களுக்கு முதலாவது உணர்த்துற விடயம், எனக்கு கீழால் இருக்கக்கூடிய இந்த மனைவியை நான் கண்காணிப்பது என்னுடைய பொறுப்பு, அவளுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுப்பதே என்னுடைய பொறுப்பு என்பதை இஸ்லாம் எனக்கு விளங்கப்படுத்துது. அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு சிறந்த கணவனாக மாற வேண்டும் என்றால், என்னுடைய குடும்பம் சிறந்த குடும்பமாக மாற வேண்டும் என்றால், என்ற மனைவியினூடாக நான் நிம்மதியை அடைய வேண்டும் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தார இரண்டாவது பாடம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் என்ற மனைவியை புரிந்து வாழ வேண்டும். என்ற மனைவி எப்படியாப்பட்டவள், எந்த குணத்தை கொண்டவள் என்பதை அறிந்து தெரிந்து வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. பொதுவாக பெண்கள் என்றால் யார் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும், அது ஒரு பகுதி.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய இயல்பை பற்றி சில நேரம் 2 விஷயங்கள் சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், நாகிசாத்துல் அக்ல், பெண்கள் என்பவர்கள் அவர்களுடைய சிந்தனைகள் ஆண்களுடைய சிந்தனையை போன்றிருக்காது. சில சந்தர்ப்பங்களிலே சில விஷயத்தை அவசரமாக முடிவெடுத்து விடுவார்கள். நாகிசாத்துத்தீன், பெண்கள் என்பவர்கள் ஆண்களை போன்றவர்கள் அல்ல, தீனிலையும் குறைபாடுள்ளவர்கள் தான். அவர்களுடைய மென்சஸுடைய பீரியட் வந்துவிட்டால் தொழ மாட்டார்கள். நோம்புடைய காலமா இருந்தால் நோம்பு பிடிப்பது ஹராம். இன்னொரு என்ன, இதரமான குர்ஆன் திலாவத் போன்றவைகள் அவர்களுக்கு ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குறைபாடுடையவர்கள் தான் பெண்கள். இந்த பெண்ணை தான் நீ திருமணம் முடித்திருக்கிறாய். அன்பார்ந்தவர்களே, நான் முடித்திருக்கக்கூடிய மனைவி, ஏந்த துணைவி நான் நினைத்ததை போல் ஒரு நாளும் இருக்க மாட்டான். இதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. நாம் நினைத்ததை போல் இருக்க வேண்டும் என்றால் அதை நானாகவே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பொம்மையை போன்று ரிமோட் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களிடத்தில் அந்த இயல்பு கிடையாது. பெண்களை பற்றி இஸ்லாம் பேசுகிறது, அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா? ஆண்களாகிய எங்களைத்தான் அல்லாஹ் களிமண்ணால் படைத்தான், பெண்களை மண்ணால் படைக்கவில்லை. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்துவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விழாவில் இருந்து தாம் பெண்ணை படைத்தான். அன்பார்ந்தவர்களே, பெண்கள் எப்பயும் வளைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நபி அவர்கள் அழகான முறையிலே உதாரணம் சொன்னார்கள். வளைந்த ஒன்றை நீ நேராக்க போனால், ஒரே அடிக்கே நேராக்க போனால் அதை நீ உடைத்து விடுவாய். வளைந்ததை வளைந்த மாதிரியே விட்டு விட்டால் அதிலே உனக்கு எந்த புரோஷனமும் அடைக்க முடியாது. எனவே அந்த வளைந்திருக்கக்கூடியதை அந்த நிலைமையில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சீராக்கி உன் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கோ என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட மனைவிமார்களை நாங்கள் விளங்கி எங்கட இல்லற வாழ்க்கையை வாழணும். இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குது. நபியை விட சிறந்த கணவன் இந்த உலகத்துக்கு மேலால கிடையாது. பூமிக்கு மேலால வாழ்ந்து விட்டு மறைந்தது கிடையாது. 11 மனைவியோட நபியார்கள் வாழ்ந்தார்கள். அந்த நபி ஆயிஷாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஆயிஷா, நீங்க நான் உங்களோட கணவன் தான், என்னோட எப்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, என்னோட எப்ப கோபமா இருக்கிறீங்க என்று எனக்கு அடையாளம் காண முடியும் என்று சொன்னார்கள். ஆயிஷா அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. நான் நபியாவளோட கோவப்படுறது நபிக்கு தெரியுமா? நபியாவளோட இரக்கமா இருக்கிற இடத்து நபிக்கு தெரியுமா? கேட்டாங்க, எப்படி யார சொல்லலாம்? சொன்னார்கள், ஆயிஷா, உங்களோட வார்த்தையில சில வேளை நீங்க வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இறைவனி மீது சத்தியமாக சத்தியம் பண்ணி சில விஷயத்த சொல்லுவீங்க. அப்படி நீங்க அந்த வார்த்தையை பாவிக்கிறீங்கன்னா என்னோட ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் நீங்க இருக்கிறீங்கன்னு அடையாளம். இன்னும் சில வேளை வரப்பி முஹம்மதுடைய இறைவனி மீது என்று சத்தியம் பண்ணி நீங்க சொல்லுவீங்க. அந்த நேரத்தில் நான் விலை கொள்வேன், நீங்க என்னை கொண்டு திருப்தி அடைஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி. இது நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை அவர்களுடைய வார்த்தைகளை வைத்து விளங்கின விதம். ஒவ்வொரு கணவனும் கண்ணியத்துக்குரியவர்களே, என்னுடைய மனைவியை நாங்கள் விளங்க வேண்டும். அவரிடத்திலே வெறுமனே நான் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் மாத்திரம் இருக்காதே, அவரிடத்திலே நான் விரும்பாத சில குணங்களும் இருக்கத்தான் செய்யும், சில தீமைகளும் இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. குர்ஆன் வசியத் செய்து நசியத் செய்து வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், குர்ஆனுடைய வசியத், உங்களோட மனைவிமார்களோட அன்பாக இரக்கமாக நடந்துக்கோங்க. ஃபைன் கரதுமுஹுன்ன, அவங்களால நடக்கிற சில செயற்பாடுகள், சில வார்த்தைகள், சில நடத்தைகள் உங்களை நோவித்தாலும் சரி, அது உங்களுக்கு விருப்பம் இல்ல, அதனால உங்களுக்கு கோபம் வருவது பரவாயில்லை, அதை நீங்க சகித்துக் கொண்டு அவளோட வாழ்வது தான் உங்களுக்குரிய கடமை. இஸ்லாம் சொல்லித்தார பாடம். அன்பார்ந்தவர்களே, இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும்.
எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு உண்ண கொடுக்கணும், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு உடுக்க கொடுக்கணும், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு அடிக்க கூடாது. அன்பார்ந்தவர்களே, அடிப்பது ஒரு ஆம்புலை அல்ல, அடிக்கக்கூடியவர் ஒரு ஆணாக இருக்க முடியாது. ஒரு பலசாலி தன்னுடைய பலத்தை ஒரு பலகீனமான இடத்திலே காட்டுவது வீரத்தன்மை அல்ல. பெண்கள் பலகீனமானவர்கள் என்று குர்ஆன் தெளிவாக பேசுது, ஹதீஸ் தெளிவாக சொல்லுது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய பலத்தை பலசாலி இடத்திலே காட்டுவோம் என்றால் அவர்கள் வீரர்கள். பெண்களுக்கு அடிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. அடிப்பவர்கள் கணவனாக வருவதற்கு கூட தகுதியற்றவர்கள். நான் சொல்லல, நபி அவர்கள் சொன்னார்கள். பாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கணவன் இறந்து விடுகிறார்கள். இத்தாவை முடித்துவிட்டு நபியிடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை நிறைய ஆண்கள் திருமணம் பேசி வந்திருக்கிறாங்க, நிறைய ஆண்கள் என்ன திருமணம் பேசி வந்திருக்கிறாங்க, நான் இவங்கள யார திருமணம் முடிச்சு கொள்ள யா ரசூலல்லாஹ், அவட மஷூராவை சொல்லுங்களே. அப்படியா கேட்டாங்க, யார் யார் வந்திருக்கிறாங்க பேரை சொல்லுங்களே. சொன்னாங்க, ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, அபூ ஜஹமும் என்னை திருமணம் முடிக்க விரும்புறார் என்று எனக்கு செய்தி அனுப்பிக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ் அவரை மட்டும் நீங்க திருமணம் முடிச்சிடவானா. ஃபைன்னஹு முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஃபைன்னஹு வர்ராதுல் லின்னிசா, அவர் மனைவிமாரை கடிக்கக்கூடியவரால். அவருடைய வேலை எத்தனையோ திருமணம் முடிச்சிட்டாரு, அவருடைய வேலை மனைவிமாரை கடிக்கிறது தான். அடிக்கக்கூடியவர்கள் கணவனாக வருவதற்கு கூட தகுதியற்றவர்கள் என்று இஸ்லாம் பேசுகிறது. சொன்னார்கள், அடுத்தது யாரு? சொன்னார்கள், முஆவியா என்பவர் என்னை திருமணம் பேசுறார். சொன்னார், அவரை கூட முடிக்க வேண்டாம். ஏன்? அவரை குடும்பம் காப்பதற்குண்டான வருவாய் இல்லை, வசதி வாய்ப்பில்லை. அவரை திருமணம் முடிச்சு நீங்களும் சிரமப்படவாகும். எனவே அவரை கூட திருமணம் முடிக்க வானா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ற கண்ணியத்துக்குரியவர்களே, பெண்களுடைய விடயத்தில் இஸ்லாம் எந்த அளவு தூர நோக்கோட பார்க்குது. எனவே நானும் நீங்களும் எங்கட மனைவிமார்களோட அன்பாக பண்பாக நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் பேசுகிறது. அன்பார்ந்தவர்களே, பெண்களுக்கு அடிப்பதை இஸ்லாம் வெறுக்கிறது. நபியார்கள் ஒரு ஹதீஸ்லே சொன்னார்கள், லை யத்ரிபல் கியாரு, நல்ல மக்கள் இருக்கிறார்களே, நல்லவர்கள் தன்னுடைய மனைவிமாருக்கு கை நீட்ட மாட்டார்கள். அப்படி என்றால் கை நீட்டக்கூடியவர்கள் மோசமானவர்களாகத்தான் இருப்பார்கள். லா யுக்ரிமுஹுன்ன இல்லா கரீம், அந்த மனைவிமார்களை கண்ணியப்படுத்துறவன் கண்ணியவானாக இருப்பான். வலா யுஹீனுஹுன்ன இல்லா லஈம், அவர்களை கொச்சப்படுத்திக் கொண்டு 4 பேருக்கு முன்னால ஏசிக்கொண்டு அந்த பெண்ணை பெற்றெடுத்து 20 வருடமாக எந்த குறையும் இல்லாமல் கஷ்டத்தோட சிரமத்தோட பாதுகாத்து வந்த அந்த பெற்றோருக்கு முன்னால அந்த மனைவியை ஏசக்கூடியவன் கண்ணியவான் அல்ல. நபியார்கள் சொன்னார்கள், லஈம், அவன் சமூகத்திலே கேவலமானவனாக இருப்பான், அவன் மோசமானவனாகத்தான் இருப்பான். மோசமானவர்கள் தான் தன்னுடைய பெண்களுக்கு ஏசக்கூடியவர்கள். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாம் கண்டிப்பதற்கு அனுமதி தந்திருக்குது. ஆனா அதுக்கு ஒரு முறையும் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்குது. அந்த முறையில் தான் அவர்களை கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் எங்கட மனைவிமார்களோட அன்பாக இரக்கமாக நடந்து நல்ல கணவனாக வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. அடுத்தது கண்ணியத்துக்குரியவர்களே, மனைவியின் உண்டாக திருப்தியை அடைவதற்கு நாங்கள் முயற்சி செய்யணும். இந்த செய்தி காதுக்கு புலப்போலே வந்துடும். யாருக்குத்தான் சாத்தியமானது? ஒரு பெண்ணுடைய இயல்பு ஹதீஸ்ல வாரத்தை நான் சொல்றேன். நபியார்கள் சொன்னார்கள், வாழ்நாள் பூராக நீ உன் மனைவிக்கு பணிவிட செய், அவளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடு. ஏதாவது ஒரு தருணத்தோனுக்கு சின்ன ஒரு சருகல் வந்து விட்டால், ஒரு முருகல் வந்து விட்டால், அவளுடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? நபியார்கள் சொன்னார்கள், மா ரஅய்து ஃபீக கைரன் கத். எங்கட காதுக்கு சர்வசாதாரண புழுத வார்த்தை. உங்களை திருமணம் முடிச்சு நாங்க என்னத்தான் கண்ட பலன், கல்யாணம் முடிச்சதுலேருந்தே ஈத்தானே என்று சொல்லுவாங்களே. இந்த வார்த்தை அவங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. வராட்டியது பெண் அல்ல, வராட்டியது மனைவி அல்ல, நபியாக சொல்லிட்டாங்க.
அப்ப பெண்ணை நாங்கள் திருப்திப்படுத்துவோம் என்றால் என்ன கண்ணியத்துக்குரியவர்களே? ஒரு பெண்ணுடைய வாயில இஸ்லாம் சொல்லுது, நாங்க உண்ணுற நேரம் எங்கட மனைவிமார பக்கத்துல வச்சு கொண்டு உண்ணணும். எங்கட வாயில ஒரு கவலத்தை போட்டுட்டு ஒரு கவலத்தை என் மனைவியோட வாய்க்கு ஊட்டி விடுதல் சதக்கா. இது சதக்கா. என் மனைவிக்கு ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு வைத்து கொடுக்கிறது சதக்கா. எங்கெங்கயோ சதக்கா சேர்த்து தடமாடுறோம். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, நான் என் மனைவிக்கு ஒரு கவலம் உணவை எடுத்து ஊட்டோனும், யா அல்லாஹ் ஓண்ட திருப்திக்காக வேண்டி விலக்கு ஊத்துறேன். ஓண்ட திருப்தியை நாடி என் மனைவிக்கு நான் செலவழிக்கிறேன் என்ற நீயத்தோட நாங்கள் செலவழிப்போம் என்றால், எங்களோட மனைவிக்கு நாங்கள் உண்ண கொடுப்போம் என்றால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அவளோட உள்ளத்துல என்னை பற்றி திருப்தியை போடுவார். அது இல்லாம அவளை நாங்கள் திருப்தி படுத்தோம் என்று சொல்லி இந்த முழு உலகத்தை கொண்டு வீட்டுக்குள்ளே கொட்டினாலும் அவள் ஒரு நாளும் திருப்தி அடைய மாட்டாள் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, எங்களோட மனைவிகளுடைய திருப்திகளுக்காக வேண்டி நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும். அடுத்தது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தார ஒரு பாடம் தான். சுருக்கமாக சொல்லி முடிக்கிற குறுகிய நேரம், இந்த குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுடைய நேரத்துல பொறுமையாக இருக்கலாம். என் மனைவிக்கு அன்பு செலுத்துவதாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, என் மனைவிக்கு விட்டு கொடுப்பு பண்புகளாக இருக்கலாம். இது அனைத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டியாக விட வேண்டும். என் மனைவிக்கு நான் அன்பு காட்டுவது அல்லாஹ்வுக்காக வேண்டி, என் மனைவியுடைய பிரச்சனைகளிலே பொறுமையாக இருப்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி, என் மனைவியுடைய கஷ்டத்திலே நாம் பொறுமையாக இருப்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஏன் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, உங்களோட மனைவிமார்களுடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களோட மனைவிமார்களுடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எனக்கு புத்திமதி சொல்லியிருக்கிறான். எனவே நான் விட்டு கொடுத்து பொறுமையாக, அன்பாக, இரக்கமாக நடக்கிறேன் என்ற உணர்வோடு அவளோட நாங்கள் நடக்க வேண்டும். அடுத்தது கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் சொல்லித்தார் அடுத்த பாடம் தான், எங்கட மனைவிமார்களுக்கு முன்னால அசிங்கமான வார்த்தைகள் பேசக்கூடாது. மனைவி ஒரு சைட்ல வைத்திடுங்கள். சிலர் இருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, பிள்ளைகளை வைத்துக் கொண்டு மனைவிமார்களுக்கு தகாத வார்த்தைகளிலே ஏசுகிறார்கள் என்றால் அது அர்த்தம் என்ன தெரியுமா? வருகின்ற ஒரு ஜெனரேஷனுக்கு, புதுவாக உருவாகின்ற ஒரு சந்ததிகளுக்கு ஒரு பாடத்தை நாங்கள் படிச்சு கொடுக்கிறோம். ஃபேமிலி லைஃப் என்பது பிராக்டிகல் லைஃப். ஒரு கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே எப்படி வாழ்கிறார்களோ அதை பார்த்துத்தான் ஏண்ட புள்ள திருமணம் முடிச்சு வாழ போதே தான் உண்மை. நானும் ஏண்ட மனைவியும் எப்படி வாழ்றோமோ இதை பார்த்துத்தான் ஏண்ட புள்ள திருமணம் முடிச்சு வாழும். இதை நாங்கள் மறந்துடக்கூடாது, தான் உண்மை. எனவே அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்துல மனைவியுடைய மனோநிலை ஒரு சைட்ல வைங்க, அந்த புள்ளையுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? அந்த தந்தையை அணுகணும் என்ற எண்ணம் வருமா? அந்த தந்தையை பார்க்கிற நேரம் இரக்கம் வருமா? அன்பார்ந்தவர்களே, எனவே தன் நபியார்கள் சொன்னார்கள், வலா துகப்பிஹ், உன் மனைவி இடத்திலே தகாத வார்த்தைகளை பேசாத, தகாத வார்த்தைகளை பேசாத. இது இஸ்லாம் அனுமதித்தொண்டல்ல. அடுத்து சொன்னாங்க, வலா தஹ்ருஜ் வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத், பிரச்சனை வரத்தான் செய்யும். நபிக்கும் நபியிட மனைவிக்கும் வராத பிரச்சனையா? நபி அவர்கள் மனைவிமார்களை ஒதுக்கி வைக்கலையா? ஆயிஷாவுக்கும் நபிக்கும் வராத பிரச்சனையா? பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை கண்ணியத்துக்குரியவர்களே அம்பலப்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதி தரல. அறையோட முடிக்க வேண்டும். அந்த பிரச்சனையை அரங்கேற்றுவதை இஸ்லாம் விரும்பல. வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை வீட்டுக்குள்ளோட முடியணும். வீட்டு முத்தத்துக்கு வரக்கூடாது, பாதைக்கு வரக்கூடாது, கடை தெருவுகளுக்கு வரக்கூடாது, ஆட்டப்பாக்குக்கு வரக்கூடாது, வீட்டில ஊர்ல இருக்கக்கூடிய மைதானுக்கு வரக்கூடாது. கணவன் மனைவிக்கு பிரச்சனையா அது வீட்டோட முடியணும் என்பதை தான் இஸ்லாம் எதிர்பார்க்குது. வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, இதை நாங்கள் விளங்கி வாழ்வோம் என்றால் உங்களுடைய இல்லற வாழ்க்கை நிம்மதியானதாக, சந்தோஷமானதாக இருக்கும். இல்லை என்றா கண்ணியத்துக்குரியவர்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கலாம். எங்களோட மனைவிகளுடைய வார்த்தைகளை மதிக்கணும்.
சில சந்தர்ப்பங்கள்ல சில கஷ்டங்கள் வரும். அந்த நேரத்துல எங்கட கஷ்டங்களை, எங்கட சிரமங்களை எங்கட மனைவிமார்களிடத்துல செல்லணும். எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க, கஷ்டங்களை மனைவியோட பரிமாறுவது கிடையாது. எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியே, ரோட்டுக்குள்ள, கடையில, பஜார்ல. நபி அவங்க கஷ்டம் வந்தா நாடி போற இடமே வீடு தான். உலமாக்களா நீங்க கேட்டு பாருங்க, சுல்ஹ் ஹுதைபியாவுடைய நிகழ்வு பெரிய நிகழ்வு. நபி அவங்க பல வருடங்களுக்கு பின்னால உம்ராவுக்காக வேண்டி போடுறாங்க. ஹுதைபியாவுடைய இடம் வருகிறது. குஃபார்கள் வந்து தடுக்கிறாங்களுக்கு உம்ரா செய்ய முடியாது, நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். எல்லாரும் ஆசையோடு ஆர்வத்தோடு வந்த சஹாபாக்கள், உமர், அபூபக்கர், அலி, பெரும் பெரும் சஹாபாக்கள். நபியாக சொன்னாங்க, சரி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தோழர்களே, நீங்க உங்களோட குர்பான் ஆடுகளை அறுத்து விட்டு தலைமுடிகளை இறக்கி விடுங்கள். நபியார்கள் பல தடவைகள் சொல்கிறார்கள், யாரும் அடங்குற மாதிரி விலங்கல்ல, யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்ல. நபிக்கு கவலை. என்ன காரணம் என்றால், அவ்வளவு ஆசையோடு ஆர்வத்தோடு உம்ராக்கு வந்தோம், மக்கா கிட்ட நெருங்கிட்டோம், இப்ப எங்களுக்கு போவானா என்றாங்களே. நபி அங்க கவலையோட கூடாரத்துக்கு வராங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்கிற, யார ரசூலல்லாஹ் என்ன கவலையோடு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? நாங்க மனைவியை பாருங்க, இப்படி ஒரு பிரச்சனை, யாரும் என்ற பேச்சை கேட்கிறாங்க இல்லையே, இந்த விஷயத்துல விட்டு கொடுக்குறாங்க இல்ல, என்ன செய்யன்னு விளங்குது இல்ல. நபியாங்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், நீங்க விருப்பம் வேண்டாம், நான் ஒரு கருத்தை சொல்றேன். நபியே, முதலாவதாக நீங்க வெளியே போயிட்டு உங்களோட தலைமுடிய பறிச்சு உங்களோட ஆட்டை நீங்க குர்பான் கொடுங்க, அதோட அடுத்தவங்க அதை வேலையை செஞ்சிடுவாங்கன்னு மஷூரா சொல்றாங்க. நபி இந்த கருத்தை ஏற்றுக்கொள்றாங்க. வெளியே வந்து முதலாவது நபி தன்னுடைய முடிய வலிக்கிறாங்க, தலைமுடிய வலிச்சு ஆட்டை குர்பான் கொடுக்கிறாங்க. வரலாறுல வருவது, அந்த மைதான்ல இருந்த அவ்வளவு சஹாபாக்களும் ஏற்றிக்கும் போட்டிக்கும் அந்த வேலையை செஞ்சாங்க. இந்த அளவண்டா சில சஹாபாக்கள் தந்த தலையை வலிச்சு கொண்டாலாம், அதாவது வெட்டி காயப்படுகின்ற அளவுக்கு தலையை வலிச்சு கொண்டார்கள். ஒரு மனைவியுடைய வார்த்தைகளை மதிக்க வேண்டும், அதுக்கு ஒரு பிரமாணத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது. அடுத்தது, கண்ணியத்துக்குரியவர்களே, ஏண்டே உங்களுடைய மனைவியை நாங்க பாராட்டணும். பாராட்டுதல் இன்றைக்கு இல்லாம போயிட்டு, பாராட்டணும். இவ்வளவு நன்மைகள் எங்களுக்காக வேண்டி செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடைய செயல்களை பாராட்டினார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. சாப்பாடுடைய நேரம், ரொட்டியையும் வினாக்கிரையும் கொண்டு வைக்கிறார். வேற சாப்பாடு இல்ல, வினாக்கிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினாக்கிரியில் ஒரு துண்டை தொட்டி விட்டு என்ன தெரியுமா சொன்னார்கள்? நிம்மல் இதா, அதாவது நிமல் இதாமு அல் ஹல்லு என்று சொன்னார்கள். ஆனங்கள்ல சிறந்த ஆனம் உம்மு சலமாவே இந்த வினாக்கிரி என்று சொன்னார்கள். சிறந்த கணவன் நபி 11 மனைவிமார்களோட சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்றால் இந்த பண்பாடுகள் இந்த நபியிடத்திலே இருந்தது. நாம் ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு ஏதோ எங்களுக்கு கால் சலங்கி போட்டு விட்டார்கள், தலையில ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து விட்டார்கள், எங்கும் செல்ல முடியாது என்று தடமாறிக்கொண்டு சுத்தி திரிகிறோம். அன்பார்ந்தவர்களே, சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன், நானும் நீங்களும் திருமணம் முடிச்சு வாழக்கூடிய என்ற மனைவி ஒரு இயந்திரம் அல்ல. அவள் எனக்கு மனைவியாக மட்டுமல்ல, என்ற பிள்ளைக்கு தாயாக இருக்கிறாள், என்ற பிள்ளைக்கு வைத்தியராக ஆகிவிடுகிறாள். இன்னும் சில சந்தர்ப்பத்திலே என்ற பிள்ளைகளுக்கு ஆசானாக, ஆசிரியையாக மாறிவிடுகிறாள். இன்னும் சில சந்தர்ப்பத்திலே என்ற மனைவி என்ற பிள்ளைகளுக்கு தாதியாகவும் மாறிவிடுகிறாள். அன்பார்ந்தவர்களே, இன்னும் சிலர்களுடைய வாழ்க்கை பார்ட்னர் தொழிலே தன்னுடைய ஒரு பகுதியையும் பங்காக ஆக்கி தொழிலே பார்ட்னராக ஆகிக்கொண்டிருக்கிறார். எனக்கு சமைத்து தருகின்றவர் அவள், என்ற உடுப்ப மாத்திரமா, என்ற பிள்ளைகளுடைய ஆடைகளை கழுவி தருகின்றவர் அவள் அல்லவா, வீட்டை சுத்தம் செய்கின்றவர் அல்லவா. அன்பார்ந்தவர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், வீட்டிலே கடைசியாக தூங்கி ஆரம்பமாக எழும்பக்கூடியவள் என்ற மனைவி அல்லவா. இவ்வளவு பொறுப்போட என்னோட நடந்து கொள்கிறாள், என்ற குடும்பத்தோடு நடந்து கொள்கிறாள். இந்த மனைவிமார்களோட அன்பாக இரக்கமாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது தன்னுடைய மனைவிமார்களுடைய தலையிலே முத்தம் கொடுத்துட்டு செல்வார்கள்.
நபி அவர்கள் பள்ளிக்கு செல்லும் போதும் சில பேரை முத்தம் கொடுத்துட்டு செல்வார்கள். நாங்க எங்க செய்கிறோம்? என்ன அன்பை காட்டுறோம்? ஏண்டே உங்களுடைய அன்பு திருமணம் முடிச்சு ஒரு கிழமை ஒரு மாசம் தான், அதுக்கு பிறகு நீ யாரோ நான் யாரோ? இப்படி அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. எனக்கு கடைசி முட்டும் துணையாக இருக்கக்கூடியவள் என்ற மனைவி தான். இதை நாங்க மறந்துடக்கூடாது. யாரு என்ன போட்டுட்டு போனாலும் என் மனைவி என்னை போட்டுட்டு போக மாட்டான். எனவே நபி அவர்கள் சொன்னார்கள், உன்னோட மனைவிமார்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்துக்கோங்க, அவளை பாராட்டுங்கள். எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாள். தஹாது, அன்பளிப்பு கொடுங்க. தஹாபு, உங்களுக்கு மத்தியில இரக்கம் வரும், முஹப்பத் வரும். அன்பார்ந்தவர்களே, எனவே பெண்கள் என்பவர்கள் கண்ணியமானவர்கள். அவர்களுடைய உணர்வும் எங்கட உணர்வும் வித்தியாசமானது. ஆண்களுடைய உணர்வை போன்றல்ல பெண்களுடைய உணர்வு, பெண்களுடைய உணர்வை போன்றல்ல ஆண்களுடைய உணர்வு. நானும் நீங்களும் என்ன பொறுப்புல இருந்தாலும், என்ன தலைமைத்துவத்திலே இருந்தாலும், வீட்டுக்குள்ள செல்கிற நேரம் நான் ஒரு கணவனாகத்தான் செல்ல வேண்டும். நான் ஒரு தொழில் அதிகாரி என்ற எண்ணத்தோடு வீட்டுக்குள்ள செல்வது கிடையாது. நான் ஒரு ஆலிம், நான் ஒரு முஃப்தி என்ற எண்ணத்தோடு நாம் வீட்டுக்குள்ள செல்வது கிடையாது. நான் ஊரு தலைவர் என்ற எண்ணத்தோடு நான் வீட்டுக்குள்ள செல்வது கிடையாது. வீட்டுக்குள்ள காலடி வைக்கும் போது நான் ஒரு மனைவி, அதாவது என் கணவன், மனைவிக்கு கணவன், என் பிள்ளைக்கு தந்தை, அன்பார்ந்த கணவனாக அன்பார்ந்த தந்தையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோட போகணும். வீட்டுக்குள்ள போற நேரம் சலாம் சொல்லணும். நபியோட முக்கியமான சுன்னத் பாருங்க, ஹதீஸ்ல வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி சுபஹ் தொழுகையை தொழுது விட்டு இஷ்ராக்குடைய நேரம் வரைக்கும் பள்ளியில இருப்பாங்க. இஷ்ராக்குடைய நேரம் முடிந்ததும் நபியோட ஒவ்வொரு மனைவிமார்ந்த வீட்டுக்கு போவாங்க. எதுக்கு போவாங்க தெரியுமா? போயிட்டு கதவை தட்டி சலாம் சொல்லுவாங்க. அந்த மனைவிக்காக வேண்டி காலையிலே துவா செய்வாங்க. செஞ்சுட்டு வந்து அன்றைய தினம் யார்த வீட்டுல தங்கக்கூடிய தினமும் அந்த வீட்டுக்குள்ள போய் தங்கி இருந்துடுவாங்க. என்னோட மனைவிமார்களுக்காக வேண்டி துவா செய்யணும். மனைவியை பார்த்து சலாம் சொல்லணும். சலாத்துடைய ஒரு சுருக்கமான அர்த்தம் என்ன? சந்தோஷமாக வாழுங்க, நிம்மதியாக வாழுங்க என்று தானே. அன்பார்ந்த பிரியார்களே, சகோதரர்களே, எனவே எங்களோட மனைவிமார்களோட அன்பாக பண்பாக வாழ்ந்து அவர்களுடைய திருப்திகளை அடைந்து உலகத்துல நல்ல ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ்